Happy birthday to you, Samantha. Happy birthday to you. ஆமாங்க, இன்னைக்கு நம்மளெல்லாம் மகிழ்விச்ச நம்ம தமிழ் மண்ணில் பிறந்த சமந்தாவோட பிறந்த நாள் இன்று. நிச்சயம் இவங்களை எல்லாரும் வாழ்த்தணுங்க. ஏன்னா வாழ்க்கையின் மரணத்தை தொட்டு திரும்பி வந்த ஒரு பெண், வாழ்க்கையில் போராடி எப்படியாவது வாழ்ந்து காட்டணும்னு போராட்டமே வாழ்க்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண். அவங்க தான் சமந்தா. எத்தனையோ புலவர்கள் எப்படியோ பெண்களை வர்ணிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களை வர்ணித்த மாதிரி எந்த புலவரும் இதுவரைக்கும் ஒரு பெண்ணை வர்ணித்தது இல்லைங்க. உன் கண்ணம் அது பண்ணு மாதிரி, மூக்கு அது குல்பி மாதிரி, உதடு அது பர்பி மாதிரி அப்படின்னு யாருமே வர்ணித்தது இல்லைங்க. மொத்தத்தில் நம்ம சாப்பிட்ற அத்தனை ஐட்டத்தையும் சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்கு உண்மையிலேயே இவங்க ஒரு அழகு தேவதை தான். இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவங்க தனுஷ் கூட நடிச்சிருப்பாங்க. அப்படியே நெஜ ஒரு நடுத்தர குடும்பத்து மனைவியாகவே அந்த படத்தில் தனுஷ் கூட வாழ்ந்திருப்பாங்க. அதே மாதிரி விஜய் கூட, சிவகார்த்திகேயன் கூட, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. சமந்தாவோட நடிப்புங்கிறது இவங்க ஒரு அழகு பதுமை தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சினிமாவில் காட்சிக்கு தகுந்த மாதிரி தன் உடல் மொழி, அந்த முகபாவனை எல்லாத்தையும் மாற்றுவாங்க. இவங்களோட இயற்பெயர் யசோதான்னு கூப்பிடுவாங்களாம். சென்னையில் தாங்க பிறந்திருக்கிறாங்க. சென்னையிலேயே பிறந்து, சென்னையிலேயே படித்து, சென்னையிலேயே வளர்ந்து, கல்லூரி ஸ்டெல்லா மேரிஸில் தான் மேற்படிப்பு படிச்சிருக்கிறாங்க. படிக்கும்போதே இவங்க விளம்பரங்கள்லையும் நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 2010 இவங்களோட ஃபஸ்ட்டு படம் விண்ணை தாண்டி வருவாயா, அதில் கொஞ்சம் கெஸ்ட் ரோலாக நடிச்சிருக்கிறாங்க. 2012 நான் ஈ அப்படிங்கிற படம் தான் நம்ம எல்லாருக்கும் இவங்க தெரிய ஆரம்பித்தாங்க. அந்த படத்துலேயே இவங்க ஒரு புது நடிகைன்னு நம்மளால் சொல்ல முடியாது, ஒரு மெச்சூரான நடிகை மாதிரியே நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கத்தி படத்தில் விஜய் கூட, தெறி படத்தில் தெறிக்க விட்டுருப்பாங்க. நம்ம கண்ணில் தண்ணி வர வச்சுருப்பாங்கங்க. காதல் காட்சியில் ரசிக்கும்படி நடிப்பாங்க. நம்மளை அழுக வைக்கணும்னா அந்த காட்சிக்கு தகுந்த மாதிரி உள்ளே இறங்கி வேலை பார்ப்பாங்க. இப்போ ஏற்பட்ட இந்த மகா நடிகைக்கு 2017 நம்ம நாகார்ஜுன் அவங்களோட பையன் நாக சைதன்யா கூட திருமணம் நடக்குது. அப்படி திருமணம் நடக்கும்போது இவங்க இயேசுநாதரை வழிபடக்கூடியவங்க, நாக சைதன்யா இந்து கடவுளை வழிபடக்கூடியவர். 2 முறைப்படியும் இந்த திருமணம் நடந்ததுங்க. தமிழகம் முழுக்க பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. என்னமோ போங்க, 2021 கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க பிரிஞ்சிடுறாங்க. 2025 மீண்டும் ஒரு திருமணம் செஞ்சுருக்காங்கங்க. அப்போ இந்த 21 to 25 இந்த இடைப்பட்ட காலத்தில் இவங்க வாழ்க்கை சந்தோஷமாக அமையலை. என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப போராட்டம்தான் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பத்திரிகைகளில் படித்தது மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். படுக்கையில் இருந்து எந்திக்கவே முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்கங்க. வெளியே சொல்ல முடியாத ஒரு பெரு வியாதி இவங்களை தாக்குச்சு. 3 மாதம், நீ 3 மாதம்தான் உயிரோடு இருப்ப, அதுக்கு மேலே என்னால் எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது அப்படின்னு மருத்துவர்கள் பேசி இவங்க காதால் கேட்டிருக்காங்க. தினசரி போராடுறதே இவங்களோட வாழ்க்கையாக இருக்குமா. ஒரே ட்ரிப்ஸு, ஏதாவது மருந்து, ஊக்க மருந்து ஏற்றிக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்க உடம்புல. நோயோடு தான் போராடி இருக்கிறாங்க. புத்தகம் படிப்பாங்களாம். என்னோட சந்தோஷத்தை போன்று சோகத்தையும் கடந்து செல்வேன் அப்படிங்கிறாங்க. சந்தோஷம் கொண்டாட்டத்தை எப்படி நான் அனுபவிப்பேனோ அதே மாதிரி சோகத்தையும் ஏற்றுக்கிட்டு கடந்து போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு போராளி, நோயுடன் போராடும் போராளி அப்படின்னு அந்த கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கடுமையான ட்ரீட்மெண்ட்டில் இருந்து மீறி வந்திருக்கிறாங்கங்க. இப்படி மீறி 2025 ஒரு திருமணம் செஞ்சாங்க.
இனியாவது சம்பந்தாவோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கட்டும்னு அந்த கடவுள்கிட்ட நம்மளும் பிரார்த்திப்போம். உன்னை நீ நம்பும் வரை எந்த ஒரு சவாலும் உன்னை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற அந்த தைரியத்தை நம்ம சம்பந்தாவுக்கு சொல்லுவோம். அதிர்ஷ்டத்தை நம்பி நான் வாழலை, என் உழைப்பை நம்பி வாழ்கிறேன் அப்படின்னு சம்பந்தா சொல்கிறாங்கங்க. உண்மையில் சம்பந்தா ஒரு போராளி தான். வாழட்டும்.